ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் கத்திரிக்காய் கொத்சு. மட்டன் பிரியாணிக்கு தால்ச்சா எவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனோ, அதே மாதிரி சிக்கன் பிரியாணிக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த கத்திரிக்காய் கொத்சுங்க. இது கிரேவி பதமாகவும் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா. இப்போ குழந்தைங்களும் சாப்பிட்றதா இருந்தால் வரமிளகா ஒரு 1-2 நம்பர்ஸ் கம்மி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். அதில் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க. 1-2 வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம முழு மல்லி ஆட் பண்ணிடலாம். மல்லியும் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த சூட்டோட காஞ்ச மிளகாயை போட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, அந்த சூட்லேயே வதங்கினா போதும். அவ்வளோதாங்க. ஃப்ளேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இந்த மீன் டைம் இதுக்கு தேவையான புளிக்கரைசலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா புளிக்கரைசல்லையே வேகணுன்றதுக்காக ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் 4, குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒரு 5 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி அரைக்க போகிறோம், அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டால் போதும். அதே மாதிரி கத்திரிக்காய்களை அரிஞ்சு தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸை நல்லா ஆறிட்டு இருக்குது. ஆறினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைனாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய்களையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணுங்க. அதுக்காக நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். மூடி போட்டு சிம்முக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சா போதும், அடி பிடிச்சிடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போது இதையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதனால் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு, கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அதே நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அங்கேக்கு இங்கே திப்பியாக அந்த கத்திரிக்காய் வெங்காயம் அதெல்லாம் தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ண அதே பேனில் துளி எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதை போட்டு லைட்டாக தாளிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம புளிக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளிக்கரைசலும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசம் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதிக்கட்டும். ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது, அதாவது வெங்காயமும் கத்திரிக்காயும் இருக்கிற அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியில் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 டீஸ்பூனுக்கு நல்ல காரசாரமாக நல்லாவே இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இட்லி தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மாதிரி இருக்கிறதுக்கு ஊற்றி சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட், ஒரு முழு தக்காளி எடுத்து அதை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டை இன்னுமே தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி இறக்குறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்ல மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 2 கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வாசமாக அவ்வளோ ருசியாக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.